இந்த கூழாம்கள் தானாக உருவாகவில்லை. இது ஒரு காலத்தில் மலையாயிருந்தது, ஒரு காலத்தில் பாறையாயிருந்தது. மலைகள், பெருவெள்ளங்கள், புயல் காற்றுகள், இயற்கை சீற்றங்கள் உண்டான போது இந்த பாறைகள் உடைந்து உருண்டோடி மேலிருந்து கீழே தள்ளப்பட்டு ஒரு நிலையில் வந்திருந்து அதிலிருந்து மீண்டும் கீழே தள்ளப்பட்டு அடுத்த நிலைக்கு வந்து அதிலிருந்து மீண்டும் கீழே தள்ளப்பட்டு இப்படி பல நிலைகளிலே கீழே தள்ளப்பட்டு தள்ளப்பட்டு உருண்டு 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 கடைசியில் வந்து எல்லாராலும் மிதிபடுவதற்கேதுவாய் மாறின ஒரு கூழாம்கல். இந்த ஆற்றுப்படுக்கையிலே தாவீதுக்கு முன்பாக எத்தனையோ பேர் வந்து போயிருப்பார்கள். எத்தனையோ பேருடைய கால்கள் அதிலே மிதிபட்டு இருக்கும். எத்தனையோ பேர் அதை பார்த்துவிட்டு கண்டும் காணாது போல இருப்பார்கள். ஆனால் இங்கே தாவீது வேதம் சொல்லுகிறது, தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாம்கல்லை எடுக்கிறார். தள்ளப்பட்ட கல் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கரத்திலே வரும்போது அது ஆயுதமாய் மாறுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சத்துருவை வீழ்த்துகிற ஆயுதம், நான் சத்துருவை வீழ்த்துகிற ஆயுதம், நான் சத்துருவை வீழ்த்துகிற ஆயுதம். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் கூழாங்கல்லுடைய ஹிஸ்டரி. நீங்க போய் கூழாங்கல் இடத்துல பேசினால் அது இப்படியாக சொல்லும், நான் இங்கே இருக்க வேண்டியவன் அல்ல, நான் மிகுந்த உயர்ந்த மலைகளில் பெரிய பாறைகளாய் இருந்தவன். ஒரு நாள் ஒரு இயற்கை சீற்றம் வந்தது, ஒரு நில அதிர்வு வந்தது. அதிலே அந்த பாறை அப்படியே கீழே உருண்டு வந்து அடுத்த பாறையின் மேல் மோதி அது 4 துண்டுகளாகி, அந்த 4 துண்டுகளும் 4 பாறைகளில் மோதி அது 8 துண்டுகளாகி கடைசியில ஆற்றுக்கு வரும்போது ஒரு சின்ன கூழாம்கல்லை போல நாங்கள் மாறிவிட்டோம். மேலிருந்து தள்ளப்பட்டு 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 இன்றைக்கு கீழான நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லி நீ கவலைப்படாதே. கீழே இருக்கிறவனைத்தான் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுக்கிறார், எளியவனைத்தான் தம்முடைய கரத்தில் எடுத்து உயர்த்துகிறார். இன்றைக்கு கூழாம் கல்லை போல தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற உன்னை தேடி அவருடைய கரம் இறங்கி வருகிறது. அந்த கரம் அந்த கரலை எடுக்கிறது. எடுத்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தாவீது மேய்ப்பருக்குரிய அடப்பையிலே போட்டு வைத்துக் கொண்டார். ஆமென். கோலியாத் அதை பார்க்கவில்லை. கோலியாத் பார்த்தது கைகளில் இருக்கிற தடியை மாத்திரம்தான். கோலியாத் சொல்லுகிறான், நீ தடியோடு வருகிறாயே, நான் என்ன நாயா? அப்படியானால் அந்த கல் சத்துருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்துருவை வீழ்த்துகிற ஆயுதத்தை என் ஆண்டவர் சத்துருடைய கண்களுக்கு காண்பித்து கொடுக்க மாட்டார். என் ஆண்டவர் சத்துருடைய கண்களுக்கு மறைவாகவே வைத்திருப்பார். நீ அவருடைய அடப்பைக்குள் இருக்கிறாய், மேய்ப்பருக்குடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறாய், மேய்ப்பனுடைய மறைவிடங்களில் இருக்கிறாய். ஏற்ற நேரம் வரும்போது அவர் தம்முடைய கரத்தில் நம்ம எடுப்பார். கோலியாத்துகளை முறியடிக்கிற ஆயுதமாய் நாம் மாறி போவோம். தள்ளப்பட்ட கல் ஆயுதமாயிற்று, தள்ளப்பட்ட கல் ஆயுதமாயிற்று. ஆமென். நாம் நினையாத நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் ஒருவரை கர்த்தர் தமக்காக எடுப்பார். அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆச்சரியமாய் பார்ப்போம். இவனெல்லாம் பிரசங்கிப்பானா? இவனெல்லாம் அற்புதங்களை செய்வானா? இவனெல்லாம் ஊழியத்தை கட்டுவானா? அப்படிப்பட்டவர்களை கொண்டு கர்த்தர் ஊழியங்களை கட்டி எழுப்புவார். அதுவரைக்கும் மேய்ப்பனுக்குரிய அடப்பையிலே மறைந்திருக்கிறது நல்லது. மேய்ப்பருடைய பாதுகாப்பில் இருப்பது நல்லது. ஆமென். சத்துருவுக்கு தடிதான் தெரிகிறது. சத்துருவுக்கு என்ன தெரிகிறது? அவன் கையில் இருக்கும் தடி தெரிகிறது. ஆனால் தடியை கொண்டு அவனை வீழ்த்தப் போவதில்லை. உள்ளே மறைந்திருக்கிற ஒரு தள்ளப்பட்ட கல், உள்ளே மறைந்திருக்கிற ஒரு கூழாம் கல், அதுதான் ஆயுதமாய் போக போகிறது என்று கோலியாத்துக்கும் தெரியாது, சவுலுக்கும் தெரியாது, அவனை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் தெரியாது. இன்றைக்கு உன்னை குறித்து உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். உன் மேல வச்சிருக்கிற தரிசனம் உன் குடும்பத்துக்கு தெரியாம இருக்கலாம். உன் பிள்ளைகளை குறித்த தரிசனங்கள் உன் குடும்பத்துக்கு தெரியாம இருக்கலாம். நீ மேய்ப்பனுக்குரிய அடப்பையில இருக்கிற. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீ மேய்ப்பனுக்குரிய அடப்பையில இருக்கிற.
மேய்ப்பனுக்குரிய அடப்பையில் இருக்கிற நேரம் வரும், மேய்ப்பன் தம்முடைய ஆயுதத்தை எடுப்பார், உன்னை தம்முடைய கரத்தில் எடுப்பார். ஹல்லேலூயா. 2017 வரைக்கும் 2007 வருஷம் வரைக்கும் எங்க இருந்தேன்னு நமக்கு தெரியாது. இப்படி பேசுறான்னு தெரியாது, இப்படி பிரசங்கிப்பனான்னு தெரியாது, இப்படி ஊழியத்துல கர்த்தர் பயன்படுத்துறான்னு தெரியாது. ஆனா 2007 தம்முடைய கரத்தினால இந்த கல்லை கரத்தில் எடுத்தார். ஆமென். அது எத்தனை இடங்களில் தள்ளப்பட்ட கல்லாய் இருந்தாலும் அந்த கல்லை தம்முடைய கரத்தில் எடுத்து இன்னைக்கு சத்துருவுக்கு எதிரான ஆயுதமாய் ஆண்டவர் வாய்த்து வைக்க முடியும் என்றால், இது கர்த்தராலே ஆகும் என்றால், உன்னையும் அப்படி ஆக்க என் தேவனால் ஆகும். ஆமென். நீ தள்ளப்பட்ட கல் அது ஆயுதமாய் மாறினது. அது என்னவா மாறினது? ஆயுதமா மாறினது. கோலியாத்தையே உனக்கு தெரியாது, உன்னை அறியாமலேயே உன்னை வீழ்த்துகிற ஒரு தாவீது உள்ள இருக்கிறான். ஆமென். நெபுகாத் நேச்சாரை வீழ்த்துகிற, ஆமானை வீழ்த்துவதற்கு ஆமென், ஆமான் அறிவதற்கு முன்பாகவே எஸ்தரை உள்ள கொண்டு போயிட்டார். ஆமென். உன்னை உன் குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்ததே சில ஆமான்களுடைய கிரியை அழிப்பதற்கு. உன்னை ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு உன்னை பெயர்த்து கொண்டு போனதே சில ஆமானுடைய கிரியை அந்த எல்லைகளுக்குள் அழிப்பதற்கு. உனக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனா உன்மேல் இருக்கிற திட்டங்களையும் தரிசனங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் ஏற்ற சமயம் வரும்போது தம்முடைய கரத்தில் எடுப்பார், நீ ஆயுதமாய் மாறுவாய். ஆமென்.